என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த +2 மாணவி கடந்த மார்ச் 10ஆம் தேதி மாலை தனது வீட்டில் இருந்து அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு இயற்கை உபாதை கழிக்க சென்ற நிலையில் காணாமல் போனார். அவரது பெற்றோர் அன்று இரவு குளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்க சென்றனர். அவர்களை விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தியதால் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்றனர். அங்கு அவர்களை அடுத்த நாள் காலையில் வர சொல்லி அனுப்பி வைத்தனர். அடுத்த நாள் மார்ச் 11ஆம் தேதி விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அப்பெண்ணின் பெற்றோர்கள் சென்றபோது அங்கிருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரவீனா புகாரை வாங்காமல் அலக்கழித்து பல மணி நேரம் காக்க வைத்து அவர்களை குளத்தூர் காவல் நிலையத்திற்கு மீண்டும் அனுப்பி வைத்துள்ளார். மார்ச் 11ஆம் தேதி நண்பகல் நேரத்தில் அவர்கள் மீண்டும் குளத்தூர் காவல் நிலையம் வந்தபோது காணாமல் போன மாணவி காட்டுப்பகுதியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அலங்கோலமான நிலையில் உடலில் காயங்களுடன் சடலமாக கிடப்பது தெரிய வந்தது. தகவல் அறிந்து உஷாரான போலீசார் வேடநத்தம் கிராம காட்டுப்பகுதிக்கு வந்து மாணவியின் சடலத்தை கைப்பற்றி தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த வேடநத்தம் கிராம மக்கள் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலும் தூத்துக்குடி ராமேஸ்வரம் மாநில நெடுஞ்சாலையிலும் தொடர்ந்து 12 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரை பெற்று நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்ட மகளிர் காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரவீனா மார்ச் 12ஆம் தேதி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சம்பந்தப்பட்ட குற்றவாளியை விரைவில் கைது செய்வோம் என அப்போதைய தூத்துக்குடி மாவட்ட SP மதன் தெரிவித்தார். இருப்பினும் குற்றவாளியை கைது செய்யும் வரை மாணவியின் உடலை வாங்க மாட்டோம் என தெரிவித்ததால் மாணவியின் சடலம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், கனிமொழி MP, அப்போதைய அமைச்சர் கீதா ஜீவன், விளாத்திக்குளம் MLA மார்க்கண்டேயன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அமைச்சர் ஆதவர்ஜுனா, முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், துணைத் தலைவர் சசிகலா புஷ்பா உள்ளிட்டோர் உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வந்தனர். மார்ச் 13ஆம் தேதி ஆறுதல் தெரிவிக்க வந்த கனிமொழி MP மாணவியின் உடற்கூறாய்வு அறிக்கை மற்றும் அறிவியல் ரீதியான தரவுகளின் அடிப்படையில் உண்மை குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்பட்டு கடும் தண்டனை பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுக்கும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய நீதி கிடைக்க அரசு முழுமையாக துணை நிற்கும் என தெரிவித்திருந்தார். மார்ச் 22ஆம் தேதி 2வது முறையாக ஆறுதல் தெரிவிக்க வந்த கனிமொழி MP கொடூர குற்ற செயலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை நிச்சயமாக வாங்கித்தர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உயிரிழந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கும் வகையில் குற்றவாளிக்கு தண்டனையை வாங்கித் தருவோம் என்றார். பதவதைக்கும் இந்த சம்பவத்தில் குற்றவாளியை கண்டுபிடிக்க மதுரை மண்டல IG, நெல்லை சரக DIG, தூத்துக்குடி SP மற்றும் ADSPகள், DSPகள் 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தியும் சம்பவம் நடைபெற்று 9 நாட்களாக எந்தவித துப்பும் கிடைக்காமல் போலீசார் திணறி வந்தனர். இந்நிலையில் வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த புரோட்டா மாஸ்டர் கொடுத்த ரகசிய தகவல், அதைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த காற்றாலை கோபுர CCTV கேமராவில் பதிவாகியிருந்த காட்சிகள் மூலம் சாயல்குடியை சேர்ந்த கொலை வழக்கு ஒன்றில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்திருந்த ஆயுள் தண்டனை கைதி தர்ம முனீஸ்வரனை போலீசார் மார்ச் 19ஆம் தேதி தூத்துக்குடியில் வைத்து கைது செய்தனர். கொளத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மார்ச் 20ஆம் தேதி காலை பலத்த பாதுகாப்புடன் வேடநத்தம் காட்டுப்பகுதிக்கு தர்ம முனீஸ்வரனை அழைத்து வந்து சம்பவம் குறித்து நடித்து காண்பிக்க செய்து போலீசார் அதை வீடியோ பதிவு செய்தனர். குற்றவாளி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மார்ச் 20ஆம் தேதி தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலிருந்து மாணவியின் சடலத்தை பெற்று 10 நாட்களுக்கு பிறகு தகனம் செய்தனர். கைதான தர்ம முனீஸ்வரனை மார்ச் 20ஆம் தேதி இரவு தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பலத்த பாதுகாப்புடன் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. இதில் போலீசார் விரைந்து செயல்பட்டு சம்பவம் நடந்த 20 தினங்களில் மார்ச் 31ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்காக தர்ம முனீஸ்வரனை போலீசார் பலத்த பாதுகாப்புடன் தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றத்திற்கு நேரில் அழைத்து வந்து ஆஜர்படுத்தினர். தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில்
இந்த வழக்கு தொடர்பாக 73 சாட்சிகளிடம் விசாரணை நடைபெற்று கடந்த 21ஆம் தேதி அனைத்து விசாரணை நடைமுறைகளும் முறைப்படி நிறைவடைந்தது. இந்த நிலையில் 25ஆம் தேதி தர்மமுனீஸ்வரன் குற்றவாளி என தீர்ப்பளித்த நீதிபதி பிரீதா அவருக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கி உத்தரவிட்டுள்ளார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.